கொடை வள்ளல் அப்படிங்கிற ஒரு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் யாசகம் கேட்டு வந்தாலோ அல்லது உதவி கேட்டு வந்தாலோ தன்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து உதவி பண்ணுறது, தானம் அளிக்கிறது கொடை வள்ளல் அப்படிம்பாங்க இல்லையா? ஆனால் கொடை மடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கொடை வள்ளலுக்கும் மேலே பல படிகள் உயர்வான ஒரு விஷயம்தான் இந்த கொடை மடம். மடம் அப்படின்னா அறியாமை அப்படின்னு அர்த்தம். இவங்க உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சூழல் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு எதுவுமே ஆராய மாட்டாங்க, செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க தான் கொடை மடம் உடையவர்கள். காட்டில் ஒரு முல்லை கொடி மேலும் படறதுக்கு சூழல் இல்லாத அந்த ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா காட்டில் எவ்வளவோ மூங்கில் கம்புகள் இருக்குது, எத்தனையோ குச்சிகள் இருக்குது, மரக்கிளைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒடிச்சு நிறுத்தி அந்த முல்லைக்கொடி படறதுக்கு உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு வேல்பாரி முல்லைக்கொடிக்கு தன்னோட தேரை வழங்கிய அந்த ஒரு விஷயம். ஒரு பருந்து புறாவை தன்னோட இரையாக்கிக்க துரத்திட்டு பறந்து வரும் பொழுது அப்பொழுது அந்த புறா பார்த்திங்கன்னா சோளத்தின் அரசனான சிபி சக்கரவர்த்தியின் தொடையில் அமருது. இப்போ அந்த புறாவை பருந்துகிட்ட இருந்து காப்பாற்றி ஆகணும். கை தட்டுனா ஏகப்பட்ட இறைச்சியை பணியாளர்கள் கொண்டு வைப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு கத்தி எடுத்து அந்த புறாவோட எடை எவ்வளவோ அதுக்கு தகுந்த எடை அளவு தன்னோட தொடைப்பகுதியை அறுத்து அந்த பருந்துக்கு சமர்ப்பித்த அந்த ஒரு நிகழ்வு. மயில் என்ன பொன்னாடையில் சட்டை தச்சு போட்டுக்குமா என்ன? அல்லது இந்த பொன்னாடையை எப்பவுமே போட்டுட்டு திரிஞ்சுக்கிட்டே இருக்குமா என்ன? இது பேகனுக்கு தெரியாதா? இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையில் இது ஏதோ குளிருக்கு நடுங்குது போல, ஏதாவது நம்ம இதுக்கு பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ண அந்த ஒரு நிமிஷம் சுற்றி புத்தி பார்த்து எதுவுமே இல்லை அப்படின்னோடனே உடனே தன் மேல் தோல்ல இருந்த அந்த விலை உயர்ந்த பொன்னாடைய மயிலுக்கு போத்திய அந்த ஒரு நிகழ்வு கொடை மடம்.